யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். தலைகளை வணங்கி ஜெபிக்க. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றி. அப்ப இந்த மாதத்தின் கடைசி ஆராதனைக்கு நீர் கொடுத்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவர் கரத்தில் எடுத்து போதிப்பீரா. பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் வசனத்தை சமர்ப்பித்து தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவை நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். சிநேகிதர், இயேசு மேய்ப்பர் என்ற காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன். ஏசப்பா சொல்றாங்க, என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவற்றையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அதே அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்றாங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. இயேசுவானவர் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவர் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவராக இருந்தார். நான் சுயமாய் வரவில்லை, பரலோகத்திலிருந்து என்னுடைய பிதா என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று இயேசுவானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவானவர் தன்னுடைய சுயத்திலிருந்து ஒருபோதும் ஜனங்களுக்கு உபதேசிக்கவில்லை. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. இயேசுவானவர் பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டார். ஏசப்பாவுக்கு நல்ல வேத அறிவு இருந்தது. ஆகையினால்தான் சாத்தானை தோற்கடிக்க முடிந்தது. உயர்ந்த உப்பரிகைக்கு மலைக்கு ஏசப்பாவை பிசாசானவன் அழைத்து கொண்டு போய், இங்க யாருமே இல்லை, ஒரு நிமிஷம் என் காலில் விழுந்து பணிந்து கொள், இந்த உலகம் முழுவதையும் உனக்கு தருகிறேன். பிதாவாகிய தேவன் ஒருவரை மட்டுமே பணிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. இயேசுவானவர் வேத வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயம் எடுக்கிறவராய் காணப்பட்டார். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, மை ஃப்ரெண்ட். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனை. தாவீதும் யோனத்தானும் நல்ல சிநேகிதராய் இருந்தார். தாவீதுக்காக யோனத்தான் தன் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாய் இருந்தான். தாவீது யோனத்தானுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாய் இருந்தான்.
இருவரும் நல்ல நண்பர்களாய் இருந்தார்கள். சமஸ்த இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜா தாவீது என்பதை ஆவியிலே யோனத்தான் உணர்ந்திருந்த போதிலும் தாவீதுக்கு ஒரு காலம் தீங்கு இழைக்கவில்லை யோனத்தான். ஏன்? தகப்பன் பொறாமை கொள்ளுகிறான். தாவீதின் மேலே சவுல் அரசன் பொறாமை கொள்ளுகிறான். அவன் தாவீதை கொல்லுவதற்கு அலைந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைங்க நல்ல நண்பர்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். நண்பர்கள் இருப்பது நல்லது. ஆவிக்குரிய பிள்ளைங்களோடு நட்பு வைக்க வேண்டும். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 100 மடங்கு பலன் கொடுத்தது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, வளர்ந்தது, முள் நெருக்கி போட்டது, அது மேலும் வளர விடாதபடி. இந்த முல்லை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உலகத்தின் கவலைகள், உலகத்தின் நவநாகரிகங்கள், உலகத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. யோவான் சுவிசேஷம் 7:7 என்று நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 7:7 என்று நான் நினைக்கிறேன். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அது என்னை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்காது. அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள் என்று இயேசு சாட்சி பகிர்கிறபடியினால் உலகம் இயேசுவை பகைத்தது. ஒரு நல்ல நண்பர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க நல்ல சிநேகிதர். காட்டு மார்க்கமாக அவர்கள் போய்கொண்டிருந்தார். எதிரே ஒரு கரடி வந்தது. ஒரு நண்பனுக்கு மரம் ஏற தெரியும், ஒரு நண்பனுக்கு மரம் ஏற தெரியாது. இந்த மரம் ஏற தெரிஞ்ச நண்பன் என்ன பண்ணிட்டான், சக நண்பனுக்கு உதவி செய்யாம மரத்து மேல ஏறிட்டான். கரடியினுடைய ஜென்ம சுபாவம் என்னன்னா, செத்த சடலத்தை சாப்பிடாது. மரத்துக்கடியில பணத்தை போல படுத்துட்டான். மோந்து பார்த்துச்சு நரி. கரடி மோந்து பார்த்துச்சு, போயிருச்சு. கீழே இறங்கி வந்தான். உன்னோட சவகாசமே இனிமே வேணாம்ப்பா. ஆபத்திலே நமக்கு உதவி செய்கிறவங்க தான் நல்ல நண்பர்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்றாரு, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் இனிமே உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன், சிநேகிதர் என்று நான் உங்களை சொல்லுவேன்.
நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பதிமூணாவது வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசுவானவர் மனுக்குலத்தின் பாவத்துக்காக கொல்கதாவிலே தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தினார். ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சகையினுடைய வீட்டிற்கு இயேசுவானவர் போனார். எப்படிப்பட்டவரோ, இயேசுவானவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறாரே, குருடர் பார்வையிடுகிறார்கள். சகையோ எப்படிப்பட்டவரோ என்று பார்த்துட்டு வந்துடணும் தான் போனான் வீட்டை விட்டு. அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் விரைவாக ஓடி ஒரு காட்டத்து மரத்தின் மேலே ஏறி இயேசுவை பார்த்தான். இயேசுவானவர் அவனை பார்த்து, சகைவே, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். இவனுக்கு என்ன ஆச்சரியம், என் பேர் எப்படி இவருக்கு தெரியும்? இயேசுவானவர் அவன் தோல் மேல போட்டு போறத பார்த்தவங்க, இவன் அநியாயமா வரி வசூல் பண்ணுவானே, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சகை. அதை குறித்து ஏசப்பா கவலைப்படவே இல்லை. இயேசுவானவர் அவன் வீட்டிற்குள்ளே போனார். என் ஆஸ்தியில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கி இருந்தால் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன். ஏசப்பா சொன்னாங்க, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. The house of salvation. இது ஒரு ரட்சிப்பின் வீடாக மாறினது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசுவானவர் எல்லாருக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். எல்லாரும் ரெண்டு கையை வைத்து தேவனுடைய பர்சன்ஸுக்கு நேராங்க. எல்லாம் ரெண்டு கரங்களுக்கு, எல்லாம் ரெண்டு கரங்களுக்கு. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் என் நேசர் தேற்று. கரங்களை பேத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே. இயேசுவானவர் காயம்படாத இடமே இல்லை. அவருடைய முதுகு ஏர் உழுகிற உழவனின் ஏர் நிலத்தை போல இருந்தது.
யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசப்பா சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அடுத்த வசனம், மேய்ப்பனாய் இராதவனும் மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால், ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு, ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி, அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பன் இல்லாதவனோ ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி விடுகிறான். ஓனாய் வந்து ஆடுகளை பட்சித்து போட்டு விடுகிறது. ஆபேல் ஒரு மேய்ப்பன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஒரு மேய்ப்பர்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நல்ல மேய்ப்பன் இயேசுவானவர். நல்ல மேய்ப்பன் நமக்கு நல்ல பாதுகாவலை கொடுத்திருக்கிறார். பாதுகாவலான இடம் மந்தை, சபை. ஏசப்பாட்ட 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணாம போயிருச்சு. 99 ஆடுகளை குறித்து அவரு கவலை இல்லை. ஏன்னா அது மந்தைக்குள்ள இருக்குது, சபைக்குள்ள இருக்குது. இந்த ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. இயேசுவானவர் ஒரு ஆடு தானே அப்படின்னு நினைக்காம அதை தேடி போனப்ப அது புல்வெளிக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை தோல் மேல தூக்கி கொண்டு வந்து மிகுந்த சந்தோஷமா என்ன செஞ்சாரு, மந்தையில கொண்டு வந்து சேர்த்தா. ஏசப்பா கண்ணில் படுறதுக்கு முன்னாடி சிங்கத்தின் கண்ணில் அந்த ஆடு பட்டுருந்துச்சுன்னா கொதவலையை பிடிச்சு என்ன செஞ்சிருக்கோம், கொன்றிருக்கும். யோவான் சுவிசேஷம் 10:10, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். இயேசுவோ ஒரு மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். தூக்கு போட்டு செத்து போயிடுறாங்க, ரயில்ல விழுந்து இறந்துடுறாங்க. அவனுடைய வேலையை கொல்வதும் அழிப்பதும் தான். வாழ்வு கொடுப்பது அவனுடைய வேலை அல்ல, சாத்தானுடைய வேலை அல்ல. இயேசு மனுக்குலத்துக்காய் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இயேசுவோ ஒரு மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். இயேசு அப்பாவால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். இயேசுவே உலகத்தின் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. தாவீதின் வசம் ஆடுகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தன் சகோதரர்கள் ஆடுகளை வனாந்தரத்திலே மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, ஆட்டை பட்சிக்க பார்த்தது. இவன் அதோட போராடினான். அதனுடைய வாய்க்கு ஆட்டை தப்புவித்தான். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் ஜீவனையும் கொடுக்கிறான்.
தாவீதுக்கு தெரியாதா? சிங்கத்தோட மல்லு கட்டுனா நம்ம உயிர் பெயரும் தெரியாதா? கரடியோட மல்லு கட்டுனா தன்னுடைய உயிர் பெயரும் தெரியாதா? அவன் என்ன செய்தான்? அவைகளோடு போராடினான். யோவான் சுவிசேஷம் அதே அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது நான் போலவும். பிதாவை அறிந்திருக்கிறது போதும். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். அடுத்த வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தோம், என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், பிதாவானவர் என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். ஒவ்வொருவரையும் தேவன் அறிந்திருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன். ஒவ்வொருவரையும் இயேசுவானவர் அறிந்திருக்கிறார். பேதுரு மறுதலிப்பான், ஏசப்பாவுக்கு தெரியும். என்னை காட்டி கொடுக்கிறவன் பந்தியில் அமர்ந்திருக்கிறான். 12 பேரோடு ஒருவனாக பேதுரு சொன்ன, காவலிலும் சாவலும் உம்மோடு கூட வருவேன். சேவல் 3 தடவை குவ்வும், 3 தடவை என்ன மறுதளிப்பு. துக்கத்தோடு கடந்து போனான். ஒரு யூத ஸ்திரீ, நீ இயேசுவோடு இருந்தவன் என்பதை உன்னுடைய பேச்சு காட்டி கொடுக்கிறதை அவர் தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். பேதுருவே, பிசாசானவன் சுலகினால் புடைக்க என்னிடத்தில் அனுமதி கற்றுக்கொண்டான். ஆகிலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இவர்கள் எல்லாரிலும் என் பேரில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பாய் இருக்கிறேன் ஆண்டவர். 2வது விஷயம் ஏசப்பா கேட்கிறாரு பேதுருட்ட, இவர்கள் எல்லாரிலும் நீ என் பேரில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பாய் இருக்கிறேன் ஆண்டவரே. 3வது விஷயம் ஏசப்பா கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ என் பேரில் அன்பாய் இருக்கிறாயா? அவன் இருதயம் குத்தப்பட்டவனாய், நீர் எல்லாவற்றையும் அறிவி. தேவன் எல்லாரையும் அறிந்து வைத்திருக்கிறார். அறிந்து வைத்திருக்கிறார். தேவனிடத்துல மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது? பொய் சொல்லவே முடியாது. பொய் சொல்லவே முடியாது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும், உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும், கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்போதோ மெய்ப்பனும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஏசப்பாவுக்கு சிலுவை எல்லாம் சிதறிட்டாங்க. பயம். ஏன்னா ஏசப்பா சிலுவையில பட்ட அகோர காட்சி யாருமே பட முடியாது. அவ்வளவு வேதனைகளை சிலுவையிலே அனுபவித்தார் இயேசு. ஏசப்பாவுக்கு கஷ்டம் பாடுன்னு வந்தப்ப எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க.
சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினராய் கலந்து வரலாம். ஏசாயாவின் புஸ்தகம் தீர்க்கன் சொல்லுகிறார். 53வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம். அதில் வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசுவின் மேலே விழப்பண்ணினார். அவனவன் தன் தன் வழியிலே போனோம். பேதுரு மீன் பிடிக்க போறேன், நாங்களும் வர்றோம், வாங்க எல்லாரும் போலாம். பேதுருவே, வலையை போடு. இதுவரைக்கும் நீ மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த, இனிமே உன்னை மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாத்துவேன். திரும்ப வலையை எடுத்துட்டார். திபரியா கடற்கரையிலே பின்மாற்றத்தில் இருந்த சீஷர்கள் இயேசு அவர்களிடத்தில் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? ஐயனே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் வலது புறமாய் வலையை போடுங்க, வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்தா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நல்ல கைது, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கைது, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவங்க இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் அவங்களுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க வழக்கத்தின்படி மீன்பிடிக்க போற அனுபவத்தை பார்க்கிலும் பேதுரு அவங்களாம் வழக்கத்தின்படி கடற்கரைக்கு போட்டை எடுத்துட்டு மீன் பிடிக்க போறவங்க தான். ஆனா இவ்வளவு மீன் எப்பயும் அகப்பட்டிருக்காது. உன் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். அவனவன் தன் தன் வழியிலே போனார்கள். இயேசுவுக்கு இன்னொரு 12 பேரை தேர்ந்தெடுக்க தெரியாம இல்லை. அந்த பின்மாற்றத்தில் இருந்த சீஷர்களை இயேசுவானவர் தேடி சென்றார். யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எப்பேற்பட்ட படுகொலியில கடந்தாலும் சரி, பேதுருவை வலது கரம் பிடித்து தூக்கின அதே இயேசுவின் கரம் இன்றும் உங்களை தூக்கி பிடிக்க உண்மையுள்ளதாய் இருக்கிறது. ஒரு பிரசங்கத்துல 3000 பேர், ஒரு பிரசங்கத்துல 5000 பேர் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்கிறதிலும் திருவிருந்திலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கலாம். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிக்கிற போது என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது.
யோபுவினுடைய நண்பர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. யோபு சிநேகிதர்களுக்காய் ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய நெருக்கடியிலே பரியாசம் பண்ணா, யோபுவினுடைய சூழ்நிலையை பார்த்து நண்பர்கள் என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்றாங்க. நான் சொல்லல, யோபுவே சொல்லுகிறார், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. இக்கட்டான நேரத்தில் நமக்கு உதவி செய்யறவங்க தான் நல்ல நண்பர். நான் இனி உங்களை ஊழியக்காரர்னு சொல்ல மாட்டேன். ஏசப்பா சொல்லும் போது நான் உங்களை சிநேகிதர் என்பேன். ஏன்? என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இயேசுவானவர் ஒரு நல்ல நண்பராய் இருக்கிறார். குட் ஃப்ரெண்ட். இயேசுவானவர் நல்ல சிநேகிதர். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு சிநேகம் பாராட்ட வேண்டும். நம்முடைய நட்பு ஆவிக்குரிய வட்டாரத்தில் அமைந்திருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களோடு சிநேகம் பாராட்ட வேண்டும். அப்பொழுது நாமும் ஜெப ஆவியினால் நிரப்பப்படுவோம். யோவான் ஸ்நானகனை குறித்து அவனோடு சில காலம் வாசம் பண்ண ஆசையாய் இருந்தோம். யோவான் ஸ்நானகனோடு சேர்ந்து ஜெபிக்க ஆசையாய் இருந்தோம். கூடி கூடி ஜெபிக்க வேண்டும். வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. 2 பேர் கூடிட்டா மற்றவங்களை குறித்து பேசக்கூடாது. வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. என் வாய் மீறாதபடிக்கு தாவீது சொல்கிறேன், நாமானது நாள் முழுவதும் உம்முடைய துதியை சொல்லிக் கொண்டார். 2 பேர் சேர்ந்துட்டோம்னா மற்றவங்களை குறித்து பேசக்கூடாது. வசனத்தை குறித்து பேச வேண்டும். யூதாஸ் காரியத் இயேசு அவனை பார்த்து, சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுப்பது? மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுப்பது? தன்னை காட்டி கொடுத்தேன். அந்த யூதாசத்தை பார்த்து கர்த்தர் சொன்ன, ஏசப்பா சொல்ற, சிநேகிதனே. இல்ல 2 கரங்களை பேத்தலாம். 2 கரங்களை பேத்தலாம். கர்த்தருடைய பிரசன்ஸுக்கு நேரம். ஓ ரதுனா சங்கனா ரிபாதானா பாலா ஷபரா பாலா தூரா பாலா. எல்லாம் அப்படி அந்நிய பாஷைகளை சற்று நேரம் பேசலாம். அந்நிய பாஷைகளை சற்று நேரம் பேசலாம். எல்லாரும் அந்நிய பாஷைகள். ரபா ஷாதரலா தூரா பானா ரிகதனா. ஓ ஷபனா ரியாந்தனா ரிகதனா பாலா ஷபரா பானா. Oh, glorify, 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 glorify. Hallelujah, hallelujah, hallelujah. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன்.
என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே அதிகாலமே என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன் துணையாளரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன் களி கூறுவே என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் உலகம் எல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா உலகம் எல்லாம் மாயையா உம் அன்புதான் மாறாதையா மாறாதையா காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். மூத்த குமாரன் வீட்டை நெருங்கின பொழுது ஸ்பீக்கர்ல பயங்கரமான பாட்டு, தடபுடல் விருந்து, ஆடு சமைக்கப்பட்டிருக்க வாசனை எங்கும் வீசுது. ஒரு தகப்பன் இருந்தா, நம்மளுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க, மூத்தவன் இளையவன். இளைய குமாரன் என்ன பண்ணா, தகப்பனிடத்துல எனக்கான என்னுடைய ஆஸ்தியை என் பங்கை எனக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. தகப்பன் பிரிச்சு கொடுத்தான். தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டான். பணம் இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் இருந்தாங்க. பணம் காலியாக ஒவ்வொருத்தனா கலண்டான். பண்ணி தவிட்டுல கைய வைக்கும் போது ஒரு நண்பனும் இல்லை. தன்னுடைய பசியை தீர்த்து கொள்ள ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா பண்ணி மேய்க்க விட்டான். அந்த எஜமான் பசியில பண்ணி தவிட்ட திங்க போகும்போது புத்தி தெளிந்தான். தகப்பன் வீட்டுல வேலைக்காரர்கள் 3 வேளை புஷ்டியான போசாக்கான ஆகாரத்தை உட்கொள்ளும் போது நான் பண்ணி தவிட்ட திங்கப்பா, தகப்பனிடத்துல போவேன். தூரமாய் வருகிறதை தகப்பன் கண்டு ஒவ்வொரு நாளும் வந்து தகப்பன் காத்திருப்பான். இளையகுமாரன் வருவதை கண்டு அவனை கட்டி அழைத்து அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு அன்னைக்கு மேல தாளம் தடபுடல் விருந்து. மூத்த குமாரன் தகப்பனத்தை கேட்ட, எனக்கு ஒரு நாள் ஒரு விருந்து கூட வைக்கல, நீ என்னிடத்துல இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அவன் காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். ஒரு ஆடு காணாம போச்சு. ஒரு ஆடு தானே இல்லை, அதை தேடி போனார் இயேசுமானவர். இயேசுமானவர் சீஷர்களுக்கு முதல்ல கொடுத்த ஊழியம், காணாமல் போன ஆடுகளாகி இசபேல் வீட்டாரிடத்தில் கடந்து போங்க. தேவனுடைய பிள்ளைகளை விசாரியுங்கள்.
ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளலாம். லூக்கா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசப்பா சொல்லுங்க. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் சிநேகிதராகி உங்களுக்கு சொல்லுகிறேன், சரீரத்தை கொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்க. சரீரத்தை நரகத்துல தள்ளக்கூடியவருக்கு, இயேசுவானவருக்கு பயப்படுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. என் சிநேகிதராகி உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவானவர் சொல்றார். யாருக்கும் பயப்பட வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். 47-46 இருந்து 50 வரை வாசிக்கலாம். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில், இயேசுவானவர் பேசுகையில், அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். இயேசுவானவர் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் இயேசப்பாவுடைய தாயார் மரியாள், சகோதரனும் யோவானும் நிற்கிறாங்க. ஒருத்தர் போய் இயேசப்பாட்ட சொல்றாரு, உங்க தாயாரும் சகோதரரும் வந்திருக்கிறாங்க. இயேசுவானவர் சீஷர்களை நோக்கி கரத்தை நீட்டி, இவங்க தான் என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். இயேசுவானவர் ஒரு இடத்தில் உபதேசித்துக் கொண்டிருந்தார். அந்த உபதேசத்தை கேட்டு ஒரு ஸ்திரீயானவள் எழுந்து நின்று, உம்மை பெற்ற கற்பம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார். இயேசுவானவர் அவளுக்கு பிரதியுத்தரமாக, என்னுடைய திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அதிலும் அதிக பாக்கியவான்கள். 2 கையை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாம் 2 கையை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாம் 2 கரங்களை பேத்தி ஆமென் ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படி எழுந்து இருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா. Glory to God. Hallelujah. எல்லாரும் எழுந்து இருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேரா. Glory to God. Glory to God.
தலை சாய்க்கும் கல் நீர். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏசையா மேற்கு கிழக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவு என்னை எல்லாம் சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவு சொன்னதை செய்யும் அளவு வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு நம்மை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு என்னை. கையை தட்டி ஆவியானவருக்குள்ளே களி கூறலாம். ரபானா சந்தனா ரிகதனா பலா ரிபானா ஷபனா பலா தூனா ரிகதனா ரிகதனா சந்தனா ரபனா தூனா. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை. ஆமென் 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 ஆமென். வானம் திறந்துமே வல்லமே வந்திறங்கி அன்பினருள் அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே மாறுமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. பூரண ஆசி பொழிந்திடுமே பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே. தாகம் தீர்ப்பதாலே தேவனதி காய்ந்து செழித்தொங்குதே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவனதி பாய்ந்து செழித்தொங்கு. ஆவில நரம்பி ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவனதி பாய்ந்து செழித்தொங்குதே. வானம் திறந்துமே வானம் திறந்துமே. எல்லாம் சொல்லுங்க. வானம் திறந்துமே அன்பினருள் மாறியே மாறுமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் மாறியே மாறுமே அன்பரின் நேசம் பொங்கி பாட. ஆவில நரம்புங்க, எல்லாரும் ஆவில நரம்புங்க. அந்நிய பாஷைகளை பேச
புதிய பாஷைகளை பேச கர்த்தருடைய வல்லமை உங்களை தாங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தாங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தாங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தாங்குகிறது. பலவீனப்படுத்துகிற ஆவியே உன்னை போ என்று கட்டளையிடு. பலப்படுத்துகிற ஆவியானவர் எனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். சகலத்தையும் அவரால் நான் செய்து முடிப்பேன். அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார். அவர் எனக்கு பலன் கொடுக்கிறார். எனக்கு சத்துவத்தை வழங்குகிறார். அவர் பெரியவர். அவர் பெரியவர். வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். படைத்தவர். படைப்பாளி. அவருடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள். எங்களை நெகிழ விடாதிரும். எங்களை நெகிழ விடாதிரும். எங்களை கைவிடாதிரும். எங்களை கரம் பிடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு உன்னை அணுகாது என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நாளிலே உன்னை கூடாரத்துக்குள் மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேலே வேத்துவேன். கண்மலையின் மேலே வேத்துவேன். கண்மலையின் மேலே வேத்துவேன். நல்ல கையை தட்டுங்க. நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணுங்க. ரிசீவ் பண்ணுங்க. ஓ ஷபரரியாத்தனா ரபனா ஓ சங்கனரியாத்தனா ரிபாதனா பாலா. glory to God. கரங்களை தட்டி மகிமை 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 மகிமை. ஓ ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே நம்ம கடந்து போகக்கூடாது. ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றவர்களாக, புதிய அபிஷேகத்தை பெற்றவர்களாக, புதிய வல்லமையை பெற்றவர்களாக வந்தவர்கள் வந்தவனமாய் அல்ல. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லம், இரட்டிப்பான நன்மைகள் தந்திட என் இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் பின் மாறி மலை உன்னதத்திலிருந்து வந்திறங்க இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் பின் மாறி மலையே உன்னதத்தில் நின்று வந்திறங்குதை. முன் மாறி மேல் நல்ல கையை தட்டி முன் மாறி மேல் 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 முன் மாறி மேல். அபிஷேகம். வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை. மல்கியா 3:10 நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். வியாதியே பலகீனமே கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனை நன்றி அப்பா. எங்களுடைய சிநேகிதராய் இருக்கிற இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொன்னீரே, நன்றி ஆண்டவரே. யோபு சிநேகிதருக்காய் ஜபித்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அந்த கெட்ட குமாரன் சேரக்கூடாத நண்பர்களோடு சேர்ந்த போது அவர்களுடைய துர் ஆலோசனையினால் ஆஸ்தியில் பாதியை பிரித்து கொண்டு போனான்.
அவனுடைய எல்லாம் தீர்ந்த போது, காலியான பொழுது, அவனுடைய உடைமைகள் எல்லாம் தீர்ந்த பொழுது நண்பர்கள் அவனை விட்டு கடந்து போனார். ஆனால் தகப்பன் அவனை சேர்த்து கொண்டான். இயேசு நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பின்மாற்றத்தில் இருந்த திபரியா கடையில் இருந்த சீஷர்களை இயேசு தேடி சென்றார். ஏனென்றால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்திருக்கிறார். என் நாவானது நாள் முழுவதும் துதியை சொல்லி கொண்டிருக்கும். ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆவிக்குரியவர்களோடு நட்பு வைக்க வேண்டும். அவர்களோடு சேர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேலைன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருப்பாங்க. அவங்க கூடி ஜெபம் பண்ணாங்க. கூடி ஜெபம் பண்ணா கோடி நன்மை. பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே சபையை நடத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடன் ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தசம பாக